எல்லா கோயில்லயுமே வந்து நந்தி வந்து சிவன பார்த்த மாரி தான் இருக்கும். பட் இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, நந்தி வந்து வாசல பார்த்த மாரி இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷல். ஒவ்வொரு சிவன் கோயிலுமே ஒவ்வொரு ஒரு புதுசான விஷயங்கள வச்சிருக்குது. போக போக தான் எனக்குமே தெரியுது. சுவாமி சரணம். நாம இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போனோம் அப்டின்னா, திருவைக்காவூர்ல இருக்க வில்வவனேஸ்வர சுவாமி கோயிலுக்கு தான் போனோம். இங்க இருக்க சிவன் வந்து நவராத்திரிக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஏன் அப்டின்னா, இந்த கோயிலோட கதையுமே அப்படிதான் இருக்குது. ஒரு வேடன் வந்து மான வேட்டையாடுறப்போ கோயிலுக்குள்ள ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த மான் வந்து அந்த முனிவர் கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருச்சு. அதனால அந்த மான முனிவர் வந்து வேட்டையாட விடல. கோவப்பட்ட வேடன் வந்து முனிவரையே தாக்குறதுக்கு தயாரானதுனால அவரை காப்பாத்துறதுக்கு சிவன் வந்து புலி அவதாரம் எடுத்து அந்த வேடனை வந்து துரத்துனாராம். அந்த வேடன் ஓடி போய் இந்த கோயில்ல இருக்க வில்வ மரத்துல ஏறி உட்காந்துட்டான். சிவன் வந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை வேடன் இறங்குற வரைக்கும். அதனால வேடன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்துல இருந்த இலையெல்லாம் பிச்சு போட அது வில்வ இலைகளா இருக்கவும் அன்னைக்கு சிவராத்திரி வேற அதெல்லாமே வந்து சிவனுக்கு அர்ச்சனையா விழுந்துருச்சான். அதனால அந்த வேடனை வந்து மன்னிச்சு அந்த வேடனுக்கு வந்து மோட்சம் கொடுத்தாராம். ஆனா அந்த வேடனோட ஆயுள் காலம் வந்து அடுத்த நாள் முடிவானதுனால யமன் வந்து கோயிலுக்குள்ள வந்துட்டு அந்த வேடனோட உயிர் எடுக்கிறதுக்கு வந்தாராம். அப்போ வந்து நந்திகேஸ்வரர் வந்துட்டு யமனை கோயிலுக்குள்ள விடாம வழிமறைச்சு நிப்பாட்டினார். அதையும் தாண்டி யமன் உள்ள வந்துட்டாரு. அதனால சிவன் வந்து கோவப்பட்டு தட்சிணாமூர்த்தி ரூபத்துல யமனை வந்து அவர் தடுத்து நிப்பாட்டினாரு. இருந்தாலும் நந்தி வந்துட்டு யமனை தடுக்கிறதுக்காக வாசலை பார்த்து நின்ன மாதிரியே அந்த இடத்துல சிலையாகவும் இருக்கும். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, விஷ்ணு வந்து ஒரு கற்பு கரசியோட சாபம் ஒரு வாட்டி பெற்றிருப்பாரு. அதை போக்குறதுக்காக இங்க இருக்கிற சிவனை தான் வந்து வேண்டியிருப்பாரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஒரு குழந்தையோட நகையை திருடுறப்ப திருடன் வந்து அந்த குழந்தையை கொன்றுவான். சிவனை வேண்டினதுனால அந்த குழந்தைக்கு வந்து திரும்பி உயிர் கொடுப்பாரு. அதனால மகருவரீஸ்வரர்னு இன்னொரு பேருமே இருக்கு இந்த சிவனுக்கு. இந்த கோயில் வந்துட்டு யமனையே வந்து தடுத்து நிப்பாட்டி காப்பாத்துறதுனால இந்த கோயில் வந்து சாவு பயத்தை நீக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதனாலேயே இந்த ஊர் வந்து திருவைக்காவூர்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சிறப்பு பாருங்க. இவ்வளவு நாள் கோயிலுக்கு போறதுல வந்து சிவன் கோயில்னாலே ஒரு பேட்டர்ன்ல தான் இருக்கும். பட் ஒரு சில விஷயங்கள் மாறும் இந்த கோயில்ல. இந்த கோயில்ல வந்துட்டு இந்த விஷ்ணு சிலைகளுமே இருக்கும். அந்த விஷ்ணுவோட சாபத்தை நிவர்த்தி பண்ணதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரிமைண்ட் பண்றது மாதிரி எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது சிவன் கோயில்ல. புதுசாகவும் இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கு. நாம அடுத்த வேற ஒரு கோயில்ல பார்க்கலாம்.